ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் டெல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரபு, ஹாய் பிரசாந்த். ஹாய் ப்ரோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேட்ச் பார்த்துட்டு வந்திருக்கோம். மேட்ச் ரிவ்யூவோட சேர்ந்து நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூஸும் கவர் பண்றோம். இப்போ ரீசெண்டா வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவியூஸ் வந்து ஈக்குவலா பண்ணலாம், தனித்தனி வீடியோவா அப்லோட் பண்ணாமன்னு சொல்லிட்டு. அண்ட் ரெகுலரா நம்மள வந்து எம்சிசிசி பிலீவர்ஸ் பேக்ல ஜாயின் பண்ணிருக்க யாராவது ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்களால ஜாயின் பண்ண முடியல ஆர்சிபி ஃபேனால. ஸோ நம்மளே வந்து கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆர்சிபி வர்சஸ் டிசி விளையாடுறோம். கிட்டத்தட்ட டேபிள் டாப் கிளாஷ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. கிவ் அப் பண்ணல. ஆர்சிபி என்னதான் வந்து அந்த 63ன்னு ஒரு இடத்துல இருந்தாங்க பவர் பிளேல 4 ஓவருக்குள்ளவே. அங்க இருந்து நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு 125 17 ஓவர்ஸ் அடிச்சு அதுக்கப்புறமா ஒரு 40 ஓவர்ஸ் வந்து லாஸ்ட் 17 பால்ஸ் அடிச்சாங்க. இதெல்லாமே வந்து ஆர்சிபிக்கு வந்து குட் சைன்ஸ் தான். நிறைய பேருக்கு வந்து என்னடா இது இப்படி 63 இருந்து இந்த அளவுக்கு எடுத்துக்காங்க, இது குட் சைன்ஸ் சொல்றீங்கன்னு இருக்கலாம். பட் எப்பவுமே வந்து ஒரு டீம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே கிவ் அப் பண்ணாம அங்கிருந்து ஒரு இன்னிங்ஸை பில்ட் அப் பண்ணி ஒரு டீசென்ட் ஸ்கோருக்கு எடுத்துட்டு வராங்கன்னாவே அதுவே வந்து ஒரு சாம்பியன் ஸ்டப் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர்சிபி வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், நிறைய டைம்ல பாட்டில் ஆயிருக்கிறது. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட கிரிட் அண்ட் இந்த டீம் வந்து நல்லாவே பைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் 160 அப்படிங்கிறப்ப பவர் பிளேல சப்போஸ் டேக் ஆன் பண்ணி முடிச்சு விட்டாங்கன்னா மேட்ச் அங்கேயே காலி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம குயிக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அந்த ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பவுலர்ஸ் எல்லாருமே ஸ்டெப் அப் பண்றாங்க, பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றப்போ இந்த ஆர்சிபி டீம் வந்து ரொம்ப நல்லாவே செய்யறாங்க. வேற கமிங் டு டிசி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் டிசி தான் என்னோட டாப் டீம் அப்படின்னு. அவங்க தான் டீம் டு பீட்டா இருக்காங்க. இன்னைக்குமே அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. தே ஆர் அன்டிஃபீட்டபிள். இனிமே எல்லா டீம்ஸையும் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஆடின எல்லா டீம்ஸையுமே. ஃபர்ஸ்ட் கேம் வந்து அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு ஒரு 65 for 5-6ல இருந்து அந்த அளவுக்கு ஒரு கேம் எடுத்துட்டு போயிட்டு ஜெயிச்சிருக்காங்க. அன்னோன் பிளேயர்ஸ் வந்து அடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது அந்த ஒரு மேட்ச் எப்படி இருக்கும், அந்த டீம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறது எனக்கு 2018 சிஎஸ்கே அவங்களோட கேம்பெயின் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மும்பை கிட்ட வந்து ஒரு லாஸ் பண்ண வேண்டிய கேம் நோவேர்ல இருந்து வந்து பிராவோ அண்ட் கேதார் ஜாதவ் வந்து ஒரு பிளைண்டர் ஆடி ஜெயிச்சு அங்க இருந்து அந்த டீமோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது, அந்த கேம்பெயின் எப்படி எடுத்துட்டு போனாங்க சிஎஸ்கே நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனக்கு டிசி தான் வந்து டீம் டு பீட். என்னோட இந்த வாட்டி டாப் டீம் வந்து டிசி தான். நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், திருப்பி ரிப்பீட் பண்றேன். they played good cricket and லாஸ்ட் மேட்ச் நீங்க ப்ரிவியூக்கு பேசியிருக்கப்போ கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க ஒரு பிளேயரை விட்டுட்டீங்க ரிவ்யூல வந்து அவரை பத்தி தான் பேசுவீங்கன்னு. அதை நான் வந்து எங்களோட அபிஷியல் குரூப்ல போட்டேன். இட்ஸ் கேஎல் கிளாசி ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்தது. எனக்கு வந்து அவரு தான் இன்னைக்கு மேட்ச் வின்னரா இருப்பாரு. ஏன்னா வந்து அவருக்கு இது ஹோம் கம்மிங்க. அவர் கண்டிப்பா வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல ரொம்ப நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற இது எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. சூப்பர் மேட்ச். கிட்டத்தட்ட நானே சம்மரைஸ் பண்ணிட்டேன். பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு மேட்ச்? ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வே பிலிப்ஸ் கால் ஸ்டார்டட் வேற லெவல்ல இருந்தது. டமால் டிமின் என்னடா சின்னசாமி, அந்த பழைய சின்னசாமி இஸ் பேக் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லம்ப், நல்ல ஒரு கம்பேக். அதுதான் 2 சாம்பியன்ஷிப் மீட், இந்த 2 சாம்பியன்ஷிப் மீட் பண்ணா வந்து இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹைல இருப்பாங்க, திருப்பி வந்து கேம் ஈக்குவல்ல வரும், திருப்பி இவங்க அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேம் போயிட்டு இருந்தது. ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அன்பார்ச்சுனேட்டா ஐ திங்க் அடிக்க போய் தான் ஐ திங்க் ஆர்சிபி பிளேயர்ஸும் வந்து விக்கெட் விட்டாங்க. கிரேட். அந்த டிம் டேவிட் வந்து எம்ஐ கான்ட்ரிபியூட் பண்ணாரோ இல்லையோ, ஆர்சிபிக்கு வந்து வேற லெவல்ல வேல்யூ ஆட் பண்றாரு. கேட்ச் புரியுறானா கேட்ச் பயங்கரமா பிடிக்கிறாரு, அடிச்சு கொடுறானா எல்லாம் பயங்கரமா அடிச்சு கொடுக்குறாரு. அண்ட் 150 வந்து ஒரு மாதிரி டீசென்டான டார்கெட்டா இருந்தது. இந்த வே டெல்லி ஸ்டார்டட், என்னடா ஃபேப் டூ பிளஸ் ஒரு கூட, அதுக்கப்புறம் வந்து ஜேசன் பெர்மேக்ரஸ் கூட நம்ம வந்து அந்த கிரைசஸ் மேன் ப்ரோ. டெல்லி வந்து இவ்வளவு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நிறைய தடவை தோத்துருக்காங்க இந்த மாதிரி. பட் இந்த தடவை ஒரு ஆக்ஷன்ல வெரி ஸ்மார்ட்டா வந்து கேஎல் ராகுல தூக்கி, கேஎல் ராகுல் வந்து ரொம்ப பெரிய மனுஷன். கேப்டன்சி எல்லாம் வேணாம், நான் பிளேயரா ஆடிக்கிறேன், எனக்கு அந்த ப்ரெஷரே தேவையில்லை, நான் ஜாலியா அடிக்கிறேன், ஒரு பிளேயரா ஆடி வேற லெவல்ல ஆட்டாரு ப்ரோ. அவங்க 2 கேம் வின் பண்ணாங்க, சிஎஸ்கேவோட அண்ட் டிசியோட. 2 கேம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து சூப்பரா ஆடி இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல there can't be any other player than KL Rahul to win from this situation. நீங்க சொல்லலாம் அஸ்தோஷ் சிங் இருக்காங்க, அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம்லாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு நாக், வாட் அ நாக் ப்ரோ, கிரைசஸ் நாக். 250 260 சேஸ் பண்ணா கூட ஓகே. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த டீம் இஸ் டவுன் at 39 for 3 and they're struggling to hit
இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து இட்ஸ் லைக் கோல்டு. அப்போ அஃப்கோர்ஸ் ரஜத் பட்டிதார் ஒரு கேட்ச் விட்டாரு, கஷ்டமான கேட்ச் விட்டாரு. பட் ஆல் ஹார்ட் கோஸ் டு ஆர்சிபி நல்லா ஃபைட் பண்ணாங்க. பவுலர்ஸ் வந்து சூப்பரா ரொட்டேட் பண்ணாங்க. புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டாரு, எஸ்டே நல்லா போட்டாரு, ஹெசல்வுட் ஸ்டார்டிங்ல நல்லா போட்டாரு, அந்த சுயாஷ் சர்மா நல்லா ஸ்பின் பண்ணாரு, ஒரு பால் ஆடவே முடியல. This is what happens when the two best teams from the tournament face against each other. So அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இது. So very happy the best team won. And maybe அந்த ரஜத் பட்டிதார் கேட்ச் பிடிச்சிருந்தா கேம் வேற மாதிரி போயிருக்கலாம். பட் கிரிக்கெட் இஸ் a funny game, you never know. ரொம்ப டஃப் கேட்ச் ப்ரோ அது. ஆமா, டஃப் கேட்ச் பிடிச்சிட்டு அவர் சேஸ் பிடிச்சி கவர் பண்ணிட்டாரு, லாப்ல ஆயிடுச்சு கையில இருந்து. So hats off to the way KL Rahul played. Very happy for him. நான் அவர் மும்பைல பார்த்தேன், ரொம்ப இவ்வளவு ஒரு கிட்ட ஒரு 5 meters டிஸ்டன்ஸ்ல பார்த்தேன் அவரை. அங்க வந்து ஜீவல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு பிஃபோர் த டோர்னமெண்ட் பிகின். So very happy. Tough luck RCB, but I'm sure they're always a great side. They looked great on the field, great with the bat, great with the ball. I'm sure they're going to come back very hard in the next game. பிரபு, உங்க தாட்ஸ்? ஆக்சுவலி நான் வந்து என்னோட மைக் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசுங்க ஒரே நிமிஷம். ஆக்சுவலா நான் வந்துட்டு KL Rahul ஏன் வந்துட்டு சொல்லலைன்னா, கண்டிப்பா சின்னசுவாமியில அவர் ப்ரூவ் பண்ணவர் தான். ஸோ அதனால ப்ரூவ் பண்ண ஒருத்தரை செலக்ட் பண்றதை விட இன்னொருத்தர் வந்துட்டு யார் நல்லா பண்ணுவான்னு செலக்ட் பண்றதுலாம் ஃபில் சால்ட் நாங்க செலக்ட் பண்ணோம். ஃபில் சால்ட் நல்லா தான் பண்ணாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரன் அவுட். மேபி அவர் ரன் அவுட் ஆலனா சுச்சுவேஷன் வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆக்சுவலா இது பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு பேட்டிங் விக்கெட் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ RCB, தேவையில்லாம கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பேட்டர்ஸ் அவங்கள்ட்ட ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, நல்லா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப இதுவா போயிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அட் த லாஸ்ட் வந்துட்டு விக்கெட் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அங்க ஒரு மாதிரி ஓவர் காம்ப்ளிகேட்டட் பண்ணிட்டாங்க. கடைசியில டிம் டேவிட் வந்து அடிச்சு கொடுத்துட்டாரு. KL Rahul வந்துட்டு நம்ம எதுக்கு பாராட்டணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 110 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. கரெக்டா வந்துட்டு யஷ் தயாலோட ஒரு ஓவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ திங்க் 14th ஓவர் நினைக்கிறேன் 99/4 இருப்பாங்க. அப்ப DLS ஸ்கோர் வந்துட்டு 107 இருக்கும். அப்போ வரைக்கும் ட்ரிஸிலே இருந்திருக்காது. 15வது ஓவர் வந்துட்டு ஹெசல்வுட் போட வருவாரு. அந்த ஓவர்ல 22 ரன் அடிப்பாரு. அந்த ஓவர்ல DLSக்கு அஹெடா அப்படியே போயிருவாங்க. அதுதான் KL Rahul. KL கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னா வந்துட்டு அதுக்குதான். அந்த மைண்ட் கேம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கரெக்டா எப்போ ஆக்சிலரேட் பண்ணுமோ அந்த ஓவர்ல 3 4 ஒரு 6 அடிச்சாரு. அது அப்படியே கேம் மாச்சு. அது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தாரு KL Rahul. எல்லாம் மேபி நினைச்சிருக்கலாம் அந்த பேஸ்ல அவர் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இது பண்றாரோ, கொஞ்சம் பேங்கா ஆடுறேங்கிற பேர்ல வந்துட்டு பால்ஸ் கன்சியூம் பண்றோம்ட்டு கரெக்டா ஹெசல்வுட் ஓவர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் திரும்ப 16th ஓவர் இவரு சுயாஷ் சர்மா வந்தாரு. சுயாஷ் சர்மாவையும் திரும்ப நெகோசியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னொன்னு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸையும் வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஒரு எண்ட் இவர் அடிச்சிட்டு இருந்தாலும் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அவரும் வந்துட்டு பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு 18 ball 27 இல்ல சம்திங், இன்னும் நிறையவே அடிச்சாரு நினைக்கிறேன், 30 something அடிச்சாரு நினைக்கிறேன். அவருமே வந்துட்டு செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் ஒன்ஸ் அந்த டச் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிவர்ஸ் ரேம்ப் அடிக்கிறது என்ன, இந்த லெக் சைட்ல போற ஃபுல் டாஸ் எப்படி 6 அடிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு கிளாஸிய வந்துட்டு KL ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அவரோட கிளாஸை காமிச்சிட்டாரு. அட் எண்ட் ஆஃப் தி டே DC வந்துட்டு அவங்களுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு நோவின் ஒரு 4 விக்கெட்ஸ் டவுன்ல இருந்து வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் தான் கொடுத்தாகணும். ஹார்ட்ல கொஞ்சம் ஓவர் டூ பண்ண போயிட்டு திங்ஸை காம்ப்ளிகேட்டட் ஆகிக்கிட்டாங்க RCB. அவங்கள்ட்ட வேற எதுவுமே இல்லை. இது ஆக்சுவலா அவங்க கேம். இது தேவையில்லாம ஓவர் டூ பண்ணி ஒரு 200 போக வேண்டிய மேட்சை வந்துட்டு 160க்கு சுருக்கிக்கிட்டு அதை வந்துட்டு திரும்ப டிஃபெண்ட் பண்ண முடியாம லூஸ் பண்ணாங்க. பட் கண்டிப்பா திங்ஸ் டு லேர்ன் பண்ணிட்டு மேனேஜ்மெண்டா போயிட்டு ஃபுல்லா பேசிட்டு ரீடூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுவாங்கன்னு நம்புறேன். ஆனா பதானி வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹேமந்த் பதானி என்ன ப்ரோ இந்த மாதிரி வின் பண்ணிட்டு இருக்காரு. பதானி பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. என்ன ஸ்ட்ராட்டஜி? பதானி ஆக்சுவலா நிறைய டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணிருக்காரு. அண்டர் ரேட்டட் ஜெம்மா இருக்காரு. வேற எதுவுமே கிடையாது. ஜாப்பா கிங்ஸ் சம்திங் ஸ்ரீலங்காவில போய் ஒன்னு ஜெயிச்சாரு. TNPL 5 வாட்டியோ 4 வாட்டியோ ஜெயிச்சிருக்காரு சேப்பாக்கு. இதுல போயிட்டு ILT20 சம்திங் ஏதோ ஒரு T10 லீக் ஒன்னு வின் பண்ணிருக்காரு. அவர் ஆக்சுவலா அண்டர் ரேட்டட் கோச் தான். இப்பதான் நமக்கு வந்துட்டு தெரிய வருது அவரோட கோச்சிங் எபிலிட்டி என்ன. ஆமா, ஒரு பரவாயில்ல ப்ரோ, இஸ் டூயிங் a great job. பாவம் நடுவுல வந்து ரொம்ப ஒரு பிராட்காஸ்டிங் சேனல் உட்காந்து பவுண்டரி அப்படிலாம் சொல்லாம இங்க வந்து என்ன ஒரு இம்பாக்ட் பாத்தீங்களா? ஒரு அந்த ஜெல்லி மாதிரி ஒரு சைடு KL அவர் கரெக்டா ஒரு ஆக்ஷன்ல இருந்தே வந்து பயங்கரமான ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வெரி ஹாப்பி டு சி முன்னாஃப் பட்டேல். அவர்லாம் சும்மா உட்காந்தாரு. என்ன பாத்தீங்களா போலிங்? முன்னாஃப் பட்டேல் இஸ் a bowling coach. Very happy to see that core. இந்த வேணுகோபால் ராவ் very happy to see this. மென்டாரா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுவுமே ஒரு சான்ஸே இல்ல. அதுதான் நீங்களே அதை டச் அப் பண்ணிட்டீங்க. நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, KL Rahul மாதிரி ஒருத்தர் வந்து ஆக்ஷன்ல எடுத்துட்டு நம்ம கேப்டன் ஆக்க போறாங்க அப்படிங்கிறப்ப அவர் கேப்டன்சி இல்லாம நீ ஃப்ரீ ஃப்ளோயிங்கா
கேம் ஆடு அப்படின்னு கொடுத்தது நிறைய பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயரு அவரை வச்சு பிராண்ட் பண்ணலாமா, ஒரு கேப்டன் பண்ணா லாஸ்ட் சீசன் நடந்த ஹியூமிலியேஷனுக்கு இங்க நமக்கு ஏதாவது கிடைக்கும், இதை வச்சு கொஞ்சம் கல்லா கட்டலாம், இதை வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நீ எனக்கு நாங்க கிளியரா இருக்கோம் எங்களோட ஆன்சர், உங்களை எடுத்திருக்கிறது உங்களோட பேட்டிங் எபிலிட்டிக்காக, நீங்க நினைச்சா சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ணி கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் எல்லாம் வேணாம், ஃப்ரீயா வாங்க, ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பேட்டிங் ஆர்டர் கொடுத்தோம் அவர்களுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நீங்க ஓப்பனிங் ஆட சொன்னா ஆடுவாரு, மிடில் ஆர்டர் ஆட சொன்னா ஆடுவாரு, ஒன் டவுன் ஆட சொன்னா ஆடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு அவரு. கீப்பிங் பண்ண சொன்னா பண்ணுவாரு, ஃபீல்டிங் பண்ண சொன்னா பண்ணுவாரு. நம்ம எல்லாருமே இதை பேசிட்டாங்க, திருப்பி திருப்பி நம்ம இதை சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா எனக்கு டிசி மேனேஜ்மெண்ட் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஒரு பிக் நேம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஒரு கேப்டனா பிராண்ட் பண்ணி ஒரு நம்ம அந்த மாதிரி ஒரு இது பண்ணாம அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அதை பண்ணா போதும். ஏன்னா அக்சர் பட்டேல் மாதிரி ஒருத்தர் இருக்காருங்கிறப்ப அவர் ஒரு ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் பிளேயர். அவர் அந்த அளவுக்கு ஹைலைட் ஆகி தெரிய மாட்டாரு. அப்படி இருக்க ஒருத்தர் கேப்டன் ஆக்கிட்டு சிம்பிளா அவர் ரோல் பண்ணிட்டு போறாரு. கரெக்டா பவுலிங் ரொட்டேஷன் பண்றாரு, தேவைப்பட்டா பவுலிங் போடுறாரு, இல்லைன்னா பரவாயில்லன்னு பேக் சீட் எடுத்துக்கிறாரு. அவர் எந்த வகையிலும் லைம் லைட்டுக்கு ஆசைப்பட மாட்டாரு. எதுவுமே அவரை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்காத ஒரு பிளேயர் ஒரு அக்சர் பட்டேல் மாதிரி ஒருத்தர். அவருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்து அழகா வேலை வாங்குறாங்க. ஃபாஃப் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தாங்க, அதுவுமே அங்கேயுமே டெம்டேஷன் இருக்கும். அழகா என்ன பண்ணாங்க, அவரை தூக்கு வைஸ் கேப்டனா போட்டாங்க. அவர் பேசுறாரு, அவரோட இன்புட்ஸ் கொடுக்குறாரு, ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு. நல்லா சொல்லுங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு இதோட மேஜர் அந்த ரூட் இருக்கும். அந்த கிராஸ் ரூட் என்னன்னா, நீங்க பதானி பாய தூக்கிட்டு கோச்சா போடுறதுதான். அங்க இருந்துதான் திங்ஸ் ஸ்டார்டட் சேஞ்சிங். ஏன்னா யாருமே நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் since we speak cricket, we know, like நம்ம சும்மா பேசிட்டு இருக்கோம், and also other people know, but the way he strategized and he got this team hats off bro. And somebody coming from southern part of the country, அவர் இந்த மாதிரி பண்ணாருலாம் it's very happy, and hats off to the DC management for doing this. I think this should be a case study, and other IPL teams they should understand from this and they should start doing better is what I feel. அண்ட் டிசி எப்பவுமே ஆக்ஷன் டேபிள்ல ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டாத பிளேயருக்கு கொஞ்சம் நல்லா பிட் பண்ணி வேற டீம் தலையில கட்டிட்டு கரெக்டா அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் அண்ட் வேல்யூ பைஸ், நீங்க ஒரு 7 கோடி ரூபாய் 11 கோடி ரூபாய் இப்போ 14 கோடி ரூபாய் கேஎல் ராகுல் எடுக்கிறாங்கன்னா அந்த 14 கோடி ரூபாய்க்கு அவங்க கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பிளேயர்ஸா பார்த்து பிக் பண்ணுவாங்க. அசுதோஷ் 3.5 கோடிக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேற டீம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்க வேற டீமோட பர்ஸை காலி பண்ணிருப்பாங்க, வேற டீமோட பர்ஸை காலி பண்ணிருப்பாங்க. நம்ம ஆக்சுவலா பிட் பண்ணோம்னு நினைக்கிறேன், ஒரு சர்டன் பிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம். நம்ம நல்லது, அது மாதிரி பண்றது ஆக்சுவலா நல்லது. நம்ம டீம்ல இருந்த இன்னொன்னு இப்ப அஷ்டோஷ் சர்மா மட்டும் இல்ல, லலித் யாதவ்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க 2020ல. அவரும் ப்ரூவன், அவரு தெரியல எங்கன்னு தெரியல, பட் அவர் ப்ரூவ் பண்ணாரு. அவர் அந்த ஒரு சீசன் நல்லா ஐ மீன் 2 ஆக்ஷனுக்கு போயிட்டு வர அளவுக்கு இருந்தாரு அவரு. அவர் ப்ரூவ் பண்ணாரு. எப்பவுமே ஸ்ரேயஸ் ஐயர், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் இவங்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் ஆளாகி விட்டது டெல்லி தான். அவங்கள்ட்டுமே அந்த ஸ்கவுட்டிங் இது நல்லா இருக்கும், அண்ட் அவங்க டீம்ஸ்மே நல்லா பிக் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஆக்சுவலா டிசிக்கு என்ன இது பண்ணுனா, ஸ்ட்ரைட்டா யாருமே ஹேமங் படானி மாதிரி ஒரு கோச்சை இதுவே ஸ்கவுட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாவே பார்த்துட்டு ஹேமங் படானியை கூப்பிட்டு அவருக்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எப்படி வைக்கிறாங்க பாருங்க. மென்டரா ஒரு கெவின் பீட்டர்சன், அவர் பேட்டிங்ல கெவின் பீட்டர்சன் மாதிரி ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் பார்க்கவே முடியாது. பவுலிங்க்கு முனாஃப் பட்டேல் who is a வேர்ல்டு கப் வின்னிங் பவுலர், ஒரு சம பவுலர். அவரோட ஒரே ஒரு பால் அவரோட கெரியரை டிஃபைன் பண்ணும். அப்துல் ரசாக் ஒரு லெக் கட்டர் போடுவாரு 2011 செமிஃபைனல்ல. அப்படிப்பட்ட ஒரு பவுலரை வச்சுட்டு வேணுகோபால் ராவ் ஆக்சுவலா அவர் கிரிக்கெட் ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது, பட் டொமஸ்டிக் லெவல்ல he had a good domestic season. ஆமா, அவர் தான் ஹெட் ஆஃப் கிரிக்கெட். சோ இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்க அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஓவர் அலப்பறையும் இருக்காது, அப்படியே சும்மா ஒரு சைலண்டாவும் இருக்காது. நம்ம எப்படி டிகே ஆர்சிபிக்கு அந்த மாதிரி கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி ஹேமங் படானிக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் போகும். இந்த டீமே இது பண்ணி வச்சு இப்படி பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ட்ரில்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்றாரு. ஹேட்ஸ் ஆஃப். நம்ம ஆக்சுவலா ஹேமங் படானிக்கு தனியா ஒரு ஷோவே பண்ணணும், தனியா அவரை பத்தி இவரு இப்படி பண்ணிருக்காருன்னு பண்ணும். ஹோப்ஃபுல்லி இன் ஃபியூச்சர் அவரே அதுக்கான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். பார்ப்போம். அதுதான் எல்லாருமே மிஸ் ஆயிடுற விஷயமா அக்சர் பட்டேலோட கேப்டன்சி இருக்கும். அதனாலதான் அக்சர் பட்டேலையும் டச் பண்ணணும்னு நினைச்சேன். கரெக்டா பண்றாரு எல்லாமே. ஒரு ஓவர் டூ இல்ல,
ஓவர் எக்ஸ்பிரஸிங் இல்ல, சிம்பிளா வச்சுக்கிறாரு திங்ஸ, கரெக்டா பண்றாரு. அவங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த சப்போர்ட் சிஸ்டமும் நல்லா இருக்கு. இதுதான் சொல்ல வந்த கருத்து. அண்ட் இன்னைக்குமே வந்து கிளீனா வின் பண்றாங்க. அந்த மாதிரி இங்க இருந்து சோக் கூட பண்ணிருக்கலாம். பட் அங்க டிஎல்எஸ் வருதுங்கிறப்ப கரெக்டான இன்புட்ஸ் உள்ள வருது, கரெக்டான பவுலரை டார்கெட் பண்றாங்க, கரெக்டா அடிக்கிறாங்க. அதுக்கான எபிலிட்டி இருக்க பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இன்னும் 2 பேட்டர்ஸ் இருக்காங்க, கன் பேட்டர்ஸ் இருக்காங்க வெளியே. அசுதோஷ் இப்படா வச்சிருக்காங்க. So DC looks like a complete team. They are almost 4 கேம் வின் பண்ணா, இன்னும் 4 வின் பண்ணா போதும் பிளே ஆஃப்ஸ் தான். இங்க இருந்து அவங்களுக்கு 10 கேம் இருக்கு, 4 வின் பண்ணா போதும். அந்த குஷனோட 10 கேம் ஆட போறாங்க. ஸோ தட்ஸ் த பார்ட் வித் டிசி. கமிங் டு ஆர்சிபி வந்து சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வரீங்க? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்துட்டு லாஸ்ட் டைம் ராஜஸ்தான் இதே தான் பண்ணாங்க. பட் ராஜஸ்தான் கிட்ட அவ்வளவு ஃபிளாஸ் கண்டுபிடிச்சோம். ஒரு 7 மேட்ச் வந்துட்டு தொடர்ந்து வின் பண்ண போய் இவங்கள்ட்ட இது ஃபிளா இருக்கு, இங்க வந்துட்டு மிஸ்டேக் பண்றாங்க, 5 பவுலர். இந்த டீம்ல எதுவுமே இல்ல. எனக்கு அதுதான் ஆக்சுவலா ஆச்சரியமா இருக்கு. நம்ம எப்படி வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு லூஸ் பண்றாங்கிறப்ப கிரிட்டிசைஸ் பண்றோமோ, அந்த மாதிரி இவங்க கிட்ட அந்த ஒரு எதுவுமே இல்ல. ஒரு 5 விக்கெட் யூஸ் பண்ணிட்டு டெத்ல முகேஷ் வச்சுட்டு ஸ்பின்னர்ஸ் குடுக்குறாங்க. அக்சர் பட்டேல் வந்து போடுறாரு. இன்னைக்கு அது கொஞ்சம் இதா கூட போயிருக்கலாம். இவரு டேக் டவுன் பண்ணாரு டிம் டேவிட். மேபி ஏதாவது நம்ம பேசணும்னா அந்த அது நட்டு வந்து ஃபுல் ஃபிட் ஆகி உள்ள வந்துட்டாருன்னா வேற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. குட் டேக் டு ஹேவ் தான் அது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் சீல்டா இருக்கு. நம்ம என்ன பேசணும்னா, இதுக்கு வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்னு டிசிக்கு வச்சிருந்தோம். பட் இப்ப இந்த சைட பாக்கும்போது நிஜமாலுமே டீம் டு பீட்டா இருக்கு. இவங்க போன வருஷம் வந்துட்டு ஆக்சுவலா சிஎஸ்கே சொன்னாங்க இன்வின்சிபிள்ஸா வந்துட்டு போறாங்க, 14 வின் பண்ணி போவாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் டிசி அதை கண்டிப்பா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நேத்து நீங்க ரிவ்யூ பண்றப்ப கூட ப்ரிவியூ பண்றப்ப சொல்லிருந்தீங்க 3-on-3 வின் போயிருக்கு, ஒன்னு உதப்படும். எல்லா சீசன்லயும் ஏதோ ஒரு டீம் வந்து 12 வின் இல்ல 11 வின்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீல் பண்ணுவாங்க. அது டிசி தான் தோணுது எனக்கு இந்த சீசன். அதனால எனக்கு அந்த இவங்க 3-on-3 போறாங்க, 4-on-4 போறாங்கன்ற கால்குலேஷன் டிசிக்கு வராதுங்கிறது தான் என்னோட கருத்து. எல்லா சீசன்லயும் ஏதோ ஒரு டீம் இருப்பாங்க, அது டிசியா இருக்கும் இந்த சீசன் நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு வருவோம். ஆர்சிபி லைட்டா டச் அப் பண்ணிட்டு போலாம். ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து ஆர்சிபியுமே நான் செகண்ட் ரேட் பண்ற டிசிக்கு அப்புறம்னா ஆர்சிபி அந்த மாதிரி டீமா தெரியுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் டிக் பண்றாங்க. பேட்ல டவுன் வரைக்கும் எல்லாரும் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து குர்னால் பாண்டியா ஒரு 20 பால் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இவர் டிம் டேவிட் மேட்ச் ஆன் மேட்ச் திருப்பி ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஜிதேஷ் இன்னைக்கு ஒரு ரேர் ஃபெயிலியர், எல்லா மேட்சும் நல்லா ஆடி இருக்காரு. சோ பேட்டிங் எல்லாருக்கும் கான்ட்ரிபியூஷன் வருது. பவுலிங் வந்து நிக்கிறாங்க. நான் வந்து பவர் பிளேல பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து டெத்ல பண்ணி கொடுக்குறேன். லாஸ்ட் மேட்ச் டெத்ல பண்ணி கொடுத்தாங்க, இந்த மேட்ச் பவர் பிளேல பண்ணி கொடுத்தாங்க. சுயாஷ் அண்ட் குர்னால் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பத்தி கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருக்க டைம்ல அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அண்ட் ஃபீல்டிங் கன் ஃபீல்டர்ஸ் ஒரு 5-6 நல்ல ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. சுத்தி இன்னர் சர்க்கிள் வெளியே நிக்க வச்சீங்கன்னா கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் ஓவர் ரிலையிங் ஆன் விராட் கோலி இல்ல இந்த சீசன். அது எங்க தெரியுதுன்னா, விராட் கோலி இன்னும் 5 மேட்ச் ஆடி டாப் 5 ஆரஞ்ச் கேப் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்லயே வரல. ஆனா ஆர்சிபி வந்து வின் பண்ணிருக்காங்க 3 மேட்ச் அதுல. So this shows this RCB can be a top contender for playoffs அப்படின்றது. இதான் என்னோட தாட்டா இருக்கு. நீங்க ஏதாவது ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி லூஸ் கேம்ஸ் வந்து இல்ல க்ளோஸ் கேம்ஸ் வந்து அவங்க டாப்ல மிஸ் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு நல்லதுதான். பின்னாடி ஒர்க் பண்ணி இன்னும் கிளியரா வருவாங்க. அண்ட் விராட் கோலி 8-5 அப்படிங்கிறப்ப அது பின்னாடி நடக்க போகுது. சோ அது பெரிய குஷன் தான். இல்ல ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு நிறைய லெசன்ஸ். இந்த மேட்ச் நான் தான் சொல்றேன்ல, இது வந்துட்டு ஹார்ஷா இருக்கும். பட் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடிட்டாங்க. அவங்க பேட்டிங் வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த அட்டாக்கிங் ஃபயர் பவர் இருக்கு. மேபி கொஞ்சம் ஹோல்டு பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த கன்ஸை பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நீங்க லாஸ்ட்ல கூட அடிச்சுக்கலாம். ஏன்னா சின்ன சுவாமியில அட் தி எண்ட் ஆஃப் தி டே கடைசி 6 ஓவர்ல வந்துட்டு நீங்க 100 ரன் கூட அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு. அங்கதான் வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி அந்த ஓவர் டூ பண்றது, அந்த ஓவர் கான்பிடென்ட்டா ஆடுறத வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு ஆடினாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2024 வேர்ல்டு கப்ல எப்படி இருந்தாரோ கோலி வந்துட்டு திடீர்னு எந்த மேட்ச் இம்பார்ட்டன்டான மேட்சோ அங்க வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ லெசன்ஸ் இங்க இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிளே ஆஃப்ஸ்ல போயிட்டு ஃபைனல்ஸ்ல போயிட்டு சோக் பண்ணாம இருப்பாங்க. பட் இப்பவுமே இன்னும் ஸ்டில் ஆர்சிபி சோக் பண்ணல. அதுதான் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கேமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு கன்டென்ஷன்ல இருந்தாங்க. இது கேஎல் ராகுலோட பிரில்லியன்ஸ்னால மேட்ச் அந்த பக்கம் மாறிச்சே தவிர்த்து இன்னும் ஆர்சிபி ஒரு சோக் பண்ணல. ஸோ அதுக்கே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கணும். அங்க நல்லா ஸ்கிட் ஆகி வருது பால்ன்றது கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ணிச்சு. இல்லைனாலும் ராகுல் இருக்காரு, ஸ்டப்ஸ் இன்னும் 2 பேர் பேட்டர்ஸ் ஹிட்டர்ஸ் இருக்காங்கன்றப்போ இது அவங்க வின் பண்ற மேட்ச் தான். நம்ம பெருசா இது பண்றதுக்கு இல்லை. மேபி அந்த டிஎல்எஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓவர் டேக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா
க்ளோஸா போயிருக்கும். பிரசாத் ஏதோ சொல்ல வரீங்க? மழை பெஞ்சதுனால பால் கொஞ்சம் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுரேஷ் சர்மால ஒரு ஓவர் போட்டாரு, பொழந்துட்டாங்க. பால் அவர் போடுறாரு, பால் ஃபுல் டாஸா போறது. நடுவுல எங்க மொமெண்டம் போச்சுன்னா அந்த லயம் லிவிங்ஸ்டன் கூட்டிட்டு வருவாரு. லயம் லிவிங்ஸ்டன் பால் தான் வந்து கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி நல்லா ஆடுவாங்க. அண்ட் ஆல்சோ த வே ஹி டுக் ஆன் ஹேசல்வுட், மை காட், ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ் பாலர் வந்து ஒரு இந்தியன் டேக் ஆன் பண்றதை பார்த்தா வந்து ஐபிஎல்லும் மீறி அந்த இந்தியா ஆஸ்திரேலியா வாங்கும்போது செம்மையா இருந்தது. சொல்லி சொல்லி அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ வெரி ஹாப்பி டு சி கேஎல் ராகுல் டேக்கிங் ஆன் ஜார்ஜ் ஹேசல்வுட். வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க ஆர்சிபி சின்னசாமியில் தவிர எல்லா ஸ்டேடியம்லயும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சின்னசாமியில் ஐ திங்க் பேக் டு பேக் 2 games தோத்துருக்காங்க. ஐ திங்க் தே ஹேவ் டு. நான் சொன்னேன்னா ஆர்சிபிக்கு இருக்கிற பெரிய எதிரியா அவங்க ஹோம் கிரவுண்ட் தான். பாவம் அங்கதான் வந்து ஸ்ட்ரகிளிங் டு வின். ஏன்னா அவங்க சின்ன சேப்பாக்ல வின் பண்ணியாச்சு, கல்கட்டால வின் பண்ணியாச்சு, மும்பைல வின் பண்ணியாச்சு. ஆனா சின்னசாமியில வந்து பட் மேபி ஐ திங்க் த டைப் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். தே பிளேயிங் வித் பெட்டர் இன்டென்ட், பெட்டர் கோச், பெட்டர் பிளேயிங். அவங்க 2 மேட்ச் சின்னசாமியில டாஸ் லூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே சின்னசாமி வந்து டாஸ்ங்கிறது பெரிய டிசைடிங் ஃபேக்டர். அது ஒரு டாஸ் வின் பண்ணி அவங்க சேசிங் எடுத்தாங்கன்னா அது அங்க ஃபார்ச்சூன்ஸ் மாறும். இது இங்க இல்ல, WPL வந்து 4 ஹோம் கேம்ஸும் 3 ஹோம் கேம்ஸும் விட்டுட்டு இப்ப இன்னும் 2 ஹோம் கேம்ஸ் விட்டுருக்காங்க. லாஸ்ட் சீசனுக்கு அப்புறமா இந்த சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சீசன்ல எல்லா ஹோம் கேம்ஸுமே போயிருக்கு. அது மேபி டாஸ் வந்ததுக்கு அப்புறமா டாஸ் வின் பண்ணாங்கன்னா இருக்கும். அண்ட் கன்டென்ஷன்ல இருக்காங்க. சோ அது நல்லா இருக்கு பாக்க. ஆமா நல்லா இருக்கு. ஃபீல்டிங் நல்லா பண்றாங்க. யூஸ்வலா அந்த ஆர்சிபி ஹைப் பண்ணுவாங்க, RRR, KGF அந்த மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது இந்த தடவை. சோ இந்த தடவை வந்து நல்லா ஒரு மாதிரி அந்த ஹைப் கம்மியா பர்ஃபார்மன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஆட்டாங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் சம்படி லைக் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டூயிங் சோ வெல். அண்ட் அவங்க ஃபேன்ஸும் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீம். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே யாரு மேலயுமே ரிலே ஆகல. அது ஒண்ணுதான் வந்துட்டு ஒரு ஹாப்பி ஃபேக்டரா இருக்கு. வந்துட்டு அவரு ஒரு டீமா 11 நல்லா ஆடுறாங்க, ஜெல்லா இருக்காங்க. வழக்கமா பிரசாத் ப்ரோ சூப்பரா சம பண்ணாரு. இந்த கெயில், ABD, விராட் கோலி, இல்ல இந்த ஹெட்மயர், கெயில், விராட் கோலி இந்த மாதிரி மாத்தி 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 திரும்ப வந்துட்டு ஒரே பிளேயர் மேல பிரஷர் போட்டுட்டே இருந்தாங்க. பட் திரும்ப எனக்கு வந்துட்டு அந்த 2009 எசன்ஸ் அப்படியே கிடைக்குது. ஹோப்ஃபுல்லி வந்துட்டு ஒரு கப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, வித் தட் நோட் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ செக்மெண்ட்டை. ப்ரிவ்யூ செக்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வந்து KKR vs CSK இருக்கு. CSK வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ருத்ராஜ் வந்து ரூல்ட் அவுட். ஸோ தோனி டு லீட் CSK அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அதுக்கான லைவ் போயிருந்தோம். அதுக்கே ஒரு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதில் நம்ம டீட்டெயில்டாக பேசாத ஒரு சில விஷயங்களை டச் அப் பண்ணணும். KKR பத்தி பேசணும். KKRமே வந்து 5ல 2 wins and 3 லாஸ்ல இருந்து வராங்க. CSK வந்து 5ல 4 losses and 1 win தான் பண்ணியிருக்காங்க. அதுவுமே MI கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 4 ஆன் ட்ராட் தோத்துட்டு வராங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. அவர் முதல்ல லாஸ்ட் 2 கேம்ஸே ஆட முடியுமா, ஃபிட்டா இருக்காரா ருத்ராஜ்ன்ற கொஸ்டின்ஸ் இருந்தது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி எரர்ஸ் பண்றாரா, பிளேயிங் லெவன் சரியா வைக்கலையா, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ ருத்ராஜ்க்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பேஸா இருந்தது. இது வந்து இப்போ முதல்ல இப்ப இன்ஜூர் ஆயிருக்காரு இந்த சஸ்பென்ஷன் பண்றது அதெல்லாம் வந்து எனக்கு முதல்ல உடன்பாடு இல்லை. அவர் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் ஹூ இஸ் ட்ரைங் ஹார்ட் டு கெட் அ பிளேஸ் இன் இந்தியன் ஸ்குவாட். அவர் வந்து சும்மா ஒரு இன்ஜுரி ஃபேக் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு தோனி கேப்டன்சி கொடுக்கணும்ன்றது அவருமே விரும்ப மாட்டாரு. பிரான்சைஸும் அதை பண்ணாதுன்றதுல என்னோட கருத்தை முதல்ல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய அந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. வேறஸ் தோனிக்கு கேப்டன்சி போயிருக்கணுமா அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் டிபேட்டபிளான டாபிக் அது. இப்போ டக்குன்னு ருத்ராஜ் இல்லைன்னா உங்களால தோனி கிட்ட தான் போக முடியுதுன்னா அப்போ தோனி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆக்ஷன்ல ஒரு செகண்டரி கேப்டன் கூட எடுக்கலையே. ஏன்னா எது சுத்தினாலும் திருப்பி ஆக்ஷனுக்கு தான் ஏன் போக வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுக்கல, ஒரு செகண்டரி ஒரு கொஞ்சம் கேப்டன்சி மெட்டீரியலா இருக்க ஒரு பிளேயர் எடுக்கல. அப்படிங்கிறப்போ தோனின்னு நம்ம திருப்பி தோனிக்கிட்டே போறது வந்து CSK தோனி போயிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்துது நிறைய CSK ஃபேன்ஸ்க்கு. சும்மா தோனி அடிச்சா 2 6 அடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. CSK வந்து ஒரு தோனி வளர்த்து விட்டுருக்க உருவாக்கி வச்சிருக்க ஒரு லெகசி, அது நாளைக்கு காணாம போயிடக்கூடாதுன்னா தோனி போனதுக்கு அப்புறம் அதை டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸ் இருக்கணும். பிளேயர் ஒருத்தர் இருந்தா பத்தாது, 2-3 ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்ல அந்த பிரான்சைஸ்க்கு. அந்த அளவுக்காவது எதுவுமே ஆக்ஷன்ல நாங்க பண்ணலையே அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் தான் அதுல இருக்க ஸ்பெகுலேஷன். ஸோ இனிஷியல் தாட் சொல்லுங்க, தோனிக்கு கேப்டன்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மேட்சஸ் பற்றி டச் அப் பண்ணிட்டு போயிடுவோம். பிரசாத் ப்ரோ. இல்ல, they are very clear. CSK is very clear.
ருத்ராஜ் கேக்வாடுக்கு வந்து 27-28 இயர்ஸ் தான் ஆகுது. இஸ் கோயிங் டு பி தி கேப்டன். இந்த சீசன் வந்து அவருக்கு அன்பார்ச்சுனேட்டா இன்ஜுரி ஆயிடுச்சு. சோ நீங்களே நல்லா சமப் பண்ணீங்க. சோ அவர் போயிட்டாரு. சோ அடுத்த சீசன் வந்து நோபடி இஸ் கோயிங் டு கேப்டன், பட் ருத்ராஜ் இஸ் கோயிங் டு கேப்டன். ஆஃப் கோர்ஸ் நீங்க சொன்னீங்க 2-3 பிளேயர்ஸ் யாருமே இல்ல, யூ ஹேவ் டு கெட், தட்ஸ் a very valid point. சோ மேபி அதுக்கு வந்து மினி ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது நடக்கும், கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கும், ஒரு கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். மேபி தே கேன் ட்ரை getting in a good player. ஏன்னா வந்து I don't want to speak about Dhoni's career here, but yeah, so அது வந்து கண்டிப்பா அது நடக்கும். But my quick point here is CSK management is very clear. They're going to back Rutraj Gaikwad. இன்ஜுரினால போனாரு, so they don't want to give that fake hope to anybody. இப்போ வந்து யாருக்கா கேப்டன்சி கொடுத்துட்டு சரி நெக்ஸ்ட் நம்ம தான் கேப்டன், நம்ம வின் பண்ணா நம்ம கேப்டன்சி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் இல்லாம பிராக்டிகலா தோனி கொடுத்துருக்காங்க. So this is my point. Next season ருத்ராஜ் வந்தா அவர்தான் he will take on the captaincy. Simple. Okay, Prabhu, உங்க thoughts on captaincy shift and Rutraj injury? இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு அவருக்கு கவுஹாத்தில தானே இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஆடினாரு. அப்ப அவருக்கு வந்துட்டு அந்த ஃபிராக்சர் தெரியலையாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, அதுல வந்துட்டு இட் வாஸ் இன்கன்க்ளூசிவா இருந்துச்சு. அண்ட் அவரும் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் பெயின் பெருசா இல்லைங்கறனால நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்த எம்ஆர்ஐஸ்ல அந்த இதுலதான் தெரிஞ்சிருக்கு தேர் வாஸ் a radical போன் டியரோ சம்திங், ஏதோ எனக்கு கரெக்டா வேர்டிங்ஸ் தெரியல என்னட்டு, அந்த சம்திங் அந்த மாதிரி எம்ஆர்ஐ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. சோ அதுக்கப்புறம் இது ஃபர்தரா விளையாண்டா இன்னும் வந்துட்டு அந்த கிராக் டெவலப் ஆகும் அப்படிங்கறனால ஓகே நாங்க ரெஸ்ட் பண்றோம். இதுதான் வந்துட்டு ஃபிளெமிங்கோட ஸ்டேட்மெண்ட். சோ இதை பார்த்துட்டும் ஒரு ஃபிளெமிங் வந்துட்டு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு அவங்க தேவையில்லாம பண்ணாங்க, பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரான்சைஸ்க்கு அது தேவையே இல்லை. அந்த பிரான்சைஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்றதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்போதைக்கு அவங்க மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சைசி அந்த லீக்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும் இல்ல வந்துட்டு ஒரு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணி போயிங்க. செகண்டரி எனக்குமே வந்துட்டு மேபி இன்கேஸ் ஒரு டெவான் கான்வேக்கோ இல்ல ஒரு இவருக்கோ கொடுத்துருக்கலாம். பட் என்ன சொல்றது, ஒரு திரும்ப வந்துட்டு சரி ஓகே 1 சீசன் தானே, ஒரு பாதி சீசன் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி, ஒரு கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, காவாசி முடிஞ்சிருச்சு, ரெஸ்ட் வந்துட்டு தோனியே பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அக்செப்டபிள் தான். ஓகே ஃபைன், நான் கன்வின்ஸ் ஆறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து வந்துட்டு இன்கேஸ் தோனி எடுத்துட்டு போறாருன்னா ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்து சான்ஸ் கொடுத்தாருன்னா மேபி நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்துட்டு ருத்ராஜுக்கு ஒரு இதுவா இருக்கும். சரி ஓகே, ஒரு ஷேக் ரஷீதோ ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தோ இல்ல வந்துட்டு ஒரு அன்சுல் கம்போஜோ இல்ல ஒரு ராமகிருஷ்ணா கோஷோ எடுத்து, நீங்க சொன்னீங்கல்ல ருத்ராஜ் மட்டும் இருந்தா பத்தாது, சுத்தி ஆட்கள் வேணும்னு. சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் டெவலப் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன் ருத்ராஜ் வரும்போது அவருக்கும் சேஃபா இருக்கும். ஒண்ணு நம்ம இது ஆல்ரெடி பேசினதுதான், தோனி இருக்கிற டீம்ல வேற யாரு கேப்டன்சி பண்ணாலும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். இது வந்துட்டு ரோஹித்துக்கும் அப்ளிகபிள், தோனிக்கும் அப்ளிகபிள். சோ ஒன்ஸ் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ருத்ராஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இது போயிடும். அவர் அந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருப்பாரு, அந்த த்ரோன்ல அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. அண்ட் அவருக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். ஒருத்தர் ஃபீல்ட் செட் பண்ண மாத்துறதோ, ஒரு பிளேயரை வந்துட்டு இதை நீ பண்ணு அதை நீ பண்ணுன்னு சொல்றதோ. ஸோ ஹோப்ஃபுல்லி அது அடுத்த வருஷம் நடக்கும்னு நம்புறேன். அண்ட் என்ன சொல்றது, அதான் அந்த கிளாரிபிகேஷன் நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ருத்ராஜுக்கு வந்துட்டு இட்ஸ் இன்ஜுரி, அதை வந்துட்டு அதுல ஃபேக் பண்ணி சிஎஸ்கேக்கும் பெனிஃபிட் இல்ல, ருத்ராஜுக்கும் பெனிஃபிட் இல்ல. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இஸ் 2020ல அந்த ருத்ராஜ் வந்து நம்மளுக்கு வந்து சத்தியமா தெரியாது ருத்ராஜ் வந்து இவ்வளவு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் நல்ல பிளேயர்னு தெரியும், பட் ஒரு 4 பேக் டு பேக் 50 அடிப்பாரு அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். அப்புறம் 2021ல வந்து ஹில் பிகம் அந்த மோஸ்ட் ஒரு ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே ஐபிஎல் வின் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன், சோ ஹி கேம் ஃப்ரம் நோவேர், நோபடி எக்ஸ்பெக்டட் ஹிம் டு ஸ்கோர். சோ அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல ஐ அம் ஷூர் ஒன் ஆஃப் தோஸ் இந்த சிட்டிங் இன் த பெஞ்ச் கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா they will prove. That's what I feel. So அந்த மாதிரி ஒரு unsung hero யாருன்னு தெரியல, but somebody is going to perform for CSK. அது மட்டும் very sure. ஓகே, நான் வந்து அதுதான் நானுமே அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடி ஒன்று பேசியிருந்தோம், என்னன்னா ஒரு மேட்சுக்கு தோனி கொடுத்துட்டு அவர் திருப்பி வந்தாருன்னா இந்த சீசன் கொடுத்தா எந்த அளவுக்கு ப்ரெஷரா இருக்கும்னு. அண்ட் அப்ப நம்ம பேசுனதுக்கு காரணமும் என்னன்னா திருப்பி தோனி வந்து பின்னாடி நின்னுப்பாரு, ஸ்டம்ப் பின்னாடி ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணணும், அந்த ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். இப்ப வேற ருத்ராஜ் வந்து ரூல்ட் அவுட், வேற யாருமே இல்ல அப்படிங்கிறப்ப திருப்பி தோனிக்கு போயிருக்காங்கன்னா அது பேக்வர்ட் ஸ்டெப் தான். அதுல எந்த இதுவுமே கிடையாது. நீங்க ஆல்ரெடி யாரையும் குரூப் பண்ணி வைக்கல, ஒரு வைஸ் கேப்டன் யாருன்றதும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அப்படி இருக்கப்போ சரி இருக்கிறது அட்லீஸ்ட் அவர் இது மேபி தோனிக்கு லாஸ்ட் சீசனா இருக்கு, இல்ல இதுக்கு மேல அவர் கண்டினியூ பண்ண மாட்டாரும் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப ருத்ராஜ் இல்ல, இந்த சீசன் வந்து திருப்பி ஒரு டேக் ஓவர் பண்ண போறது இல்லைங்கிறப்ப தோனிக்கு போயிருக்காங்கன்னா இதை வேற ஒன்னும் பண்ண முடியாது, அக்செப்ட் தான் பண்ணும். அண்ட் there is nobody who can fill Dhoni's shoe when Dhoni is there. அவர் பாத்துக்கிட்டே இருக்காருங்கிறப்ப அந்த ரோலை வந்து இன்னொருத்தர் வந்து எப்படி பண்றாரு அப்படிங்கறது வந்து
நடக்கவே நடக்காது. ஆல்ரெடி ருத்ராஜ்க்கே அந்த ப்ரெஷர் இருக்கு, இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரு வந்து ஒரு 3-4 கேம் வந்து இங்க இருந்து கேப்டன்சி பிராக்டிஸ் பண்றதுக்குலாம் சிஎஸ்கேக்கு இப்ப டைமும் இல்ல. சரி, இப்போ சிஎஸ்கேக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் 9 மேட்ச்ல 9 ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் போறாங்கன்னு நான் சொல்லல. முதல்ல பிளே ஆஃப்ஸ் கனவெல்லாம் சிஎஸ்கேக்கு இருக்கான்னு தெரியாது. அடுத்த ஒரு 4 கேம் ஆடினாதான் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். இன்னும் அடுத்த 3 கேம்ல 2 உதப்பட்டாலே முடிஞ்சிருச்சு அவங்களோட இது. சோ இந்த ஃப்ரம் நோவேர் நமக்கு உடனே ரிசல்ட்ஸ் வேணுங்கிறப்ப வேற வழி இல்லாம போயிருக்காங்க. இது வந்து சுத்தமா வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப நான் அடுத்த மேட்ச் 2 மேட்ச் தோத்தீங்கன்னா நீங்க காலி. அப்படிங்கிறப்ப ஏதாவது கன்டென்ஷன்லயாவது இருக்கணும். அதுக்கு மேல ஒரு சீசன் இருக்கு, இன்னும் ஹோம் கேம்ஸ் அவ்வளவு இருக்கு. இதை சுத்தி டிக்கெட் ஸ்பெகுலேஷனாவும் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா டிக்கெட்டுக்காக ருத்துராஜ் வந்து இன்ஜூர் ஆயிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. ருத்துராஜ் இல்ல, சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸும் போல இங்கேயே பாட்டில் அப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டிக்கெட் இருக்காது. சோ இந்த சீசன் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளிட்டு போனோம்னா தோனி கேப்டன்சி பண்ணி ஏதாவது பண்ணுவாராங்கிறதான் பாத்துருப்பாங்களே தவிர்த்து இதை வந்து ஒரு வேற ஆங்கிள் எடுத்துட்டு போவாதீங்க அப்படிங்கறது என்னோட கருத்து. இதுல நம்ம லைவா இருக்கணும்னா ஒரு 2-3 மேட்ச் இங்க இருந்து கண்டினியூஸா ஜெயிக்கணும். அதுக்கு வேற யாரு இருக்காங்க உங்க டீம்ல அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காருங்க, வேற என்னங்க பண்ண முடியும்னு போயிருக்காங்க. ஜெயிச்சாருன்னா டிக்கெட்ஸ் திருப்பி அந்த இதெல்லாம் நடக்கும். போயிருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சீசன் திருப்பி பிரசாத் சொன்ன மாதிரி ருத்துராஜ் வந்தாருன்னா அவரு தான் கேப்டன். இதுல எந்த சந்தேகமும் இருக்கும் இல்ல, எனக்கு இல்ல பர்சனலி தான் நானுமே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிளேயிங் 11க்கு வரும். கேகேஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க. சிஎஸ்கே ரொம்ப நேரம் பேசினால கேகேஆருக்கு வருவோம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? குவிண்டன் டிகாக் வந்து ரொம்ப உதப்பட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு குவிக் ஃபயர் நாக் ஆனாரு நிறைய. அவருக்குமே கம்பீர் இல்லைன்னா அவர் வேற நிறைய தான் இருக்காரு. நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். திருப்பி அது தெரியுது, அவரால் பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் போக முடியல. வேற லாஸ்ட் சீசன் இந்த டைம்ல ஆரஞ்சு கேப் கண்டெண்டர்லாம் இருந்தாரு. அப்படி இருக்கப்போ அவங்களோட இதுல நீங்க எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய கீழே ஆடணும்னு பாக்குறீங்களா, இல்ல வந்து குவிண்டன் டிகாக் வந்து குர்பாஸ் வரணுமா? குர்பாஸ் மாதிரி ஒரு பிளேயர் அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நல்லா பண்ணிருக்காரு கேகேஆருக்கு. பிரபு நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன நினைக்கிறீங்க? குவிண்டன் டிகாக் நிறைய பேர் ஓபன் இல்ல மேபி எனக்கு தெரிஞ்சு தெரியல, பட் நோவேர் ஒரு பிளைண்டர் தான். மேபி எய்தர் ஆஃப் நரேன் இல்ல குவிண்டன் டிகாக டிராப் பண்ணிட்டு மொயின் அலியை கொண்டு வந்துருவாங்கன்னு தோணுது. அது வந்துட்டு கண்டிப்பா நடக்க போகுது. அஜிங்கியா ரஹானே வந்துட்டு மொயின் அலியை கொண்டு வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆட வைக்க போறதுன்னு தெரியுது. பட் குவிண்டன் டிகாக டிராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா குவிண்டன் டிகாக் வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ட்ரஸ்ட் பண்றாங்க. கேகேஆரும் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு சிஎஸ்கே மாதிரி தான். சிஎஸ்கே மாதிரின்னு இல்லை, பட் அவங்களுமே வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுவாங்க. சாரி, கேகேஆருமே வந்துட்டு பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டயும் அந்த ஒரு டெண்டன்சி இருக்கு. ஸோ அதனால அந்த குவிண்டன் டிகாக பேக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அதுல பிரச்சனை இல்லை. இன் பிளேஸ் ஆஃப் நரேன் மேபி மொயின் அலி ஆட வைக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி டீம்லாம் செட்டில்டு. லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு வின் பண்ண வேண்டியது தேவையில்லாம ரகுவன்ஷிக்கு முன்னால ரமன்தீப் சிங் அமுச்சு விட்டு ஒரு கொலாப்ஸ் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல. இந்த மேட்ச் வந்து ஈஸி வின்னு, கொஞ்சம் நீ போயிட்டு பேட்டிங் ஆடிக்கோன்னு அனுப்பிட்டாங்களா என்னன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அது வந்துட்டு கொஞ்சம் இல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஏதோ சம்திங் ஏதோ பண்ணப்போ ஏதோ ஆயிடுச்சுன்னா ரகுவன்ஷி வந்துட்டு நல்ல டச்ல இருந்தாரு. பிளஸ் எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வந்துட்டு இப்ப இருக்கிற இந்த ஸ்குவாட் வந்துட்டு சேப்பாக்ல ஆடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடல் ஸ்குவாட். ஏன்னா ஒரு 8 ஓவர் ஆஃப் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, இன்கேஸ் மொயின் அலி ஆடுறாருன்னா மொயின் அலி அண்ட் சுனில் நரேனும் ஆடுறாரு அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் ரசலுமே வந்துட்டு இப்ப கொஞ்சம் அந்த ஒரு இதுக்கு வராரு. பவுலிங்ல வந்துட்டு ஒரு மாதிரி டீசெண்டா போடுறாரு. அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ் வந்துட்டு மேபி எஃபெக்டிவா இருக்கும் அந்த ஒரு ஸ்டேடியம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஒரு மாதிரி சாலிடா தான் இருக்காங்க. கேகேஆர்ல வந்துட்டு எதுவும் சேஞ்சஸ் இருக்குமான்னு பெருசா தெரியல. மேபி அவங்க ரொம்ப திங்க் பண்ணி நம்ம திரும்ப வின்னிங் வேஸ்க்கு வரணும்னு குர்பாஸ் எடுத்துட்டு வந்தா இருக்கே தவிர்த்து மத்தபடி வேற எதுவும் இல்லை. அவங்க டீமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் வரவரா மட்டும்தான் வந்துட்டு ஒரு சின்ன கன்சர்ன்ஸா இருக்கும். பட் ஹர்ஷித் ராணாவுமே அந்த கட்டர்ஸ் எல்லாம் போட்டாருன்னா அந்த சேப்பாக்ல வந்துட்டு எஃபெக்டிவா இருப்பாருங்கிறனால தே வில் பி கோயிங் வித் சேம் லெவன் தான் நான் நினைக்கிறேன். பிரசாத், நீங்க சென்னை ஸ்குவாடுக்கு வந்திருக்கப்ப டைம் பீயிங் நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். எல்லாருக்கும் ஒப்பீனியன் சொல்லாம நீங்க சிஎஸ்கே ஸ்குவாடுக்கு so I think he beautifully summed up. எனக்கு சென்னைல என்னன்னா obviously ஒரு ருத்ராஜுக்கு ஒரு சேஞ்ச் வரும். சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு தோனி டெம்ப்ளேட்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி ராகுல் திரிபாதி at the top. So ராகுல் திரிபாதி and தேவான் கான்வே will open. ஏன்னா சிஎஸ்கே வந்து அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுவாங்க. சோ இவர் இல்லையா, சோ ராகுல் திரிபாதி வந்து ஒன் டவுனா ஆடலாம், ஓப்பனிங்கும் ஆடலாம். ஐ திங்க் ஒன் டவுன் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். சோ ருத்ரா இது போன கான்வே அண்ட் ரச்சின் at the top, திரிபாதி at number 3. திரிபாதி அவர் கூட தெரியாது. And then அதேதான் விஜய் சங்கர் ஆடுவாரு. அண்ட் அதேதான் மேபி அந்த அஸ்வின், ஜடேஜா, முகேஷ் சௌத்ரி இல்லாட்டி மைண்ட். எனக்கு வந்து ஐம் ஜஸ்ட் பிரேயிங் தட் அன்ஷுல் கம்போஜ் மேக்ஸ் பிளேஸ் டுமாரோ.
பட் அது அப்படின்னு தெரியாது. It's going to be Rachin and Conway with Rahul Tripathi or Deepak Hooda and Vijay Shankar and Shivam Dube, Ravindra Jadeja, Mahendra Singh Dhoni, R. Ashwin, Khalil Ahmed, and then you have I want Anshul Kamboj to play. And Jadeja சொன்னேனா? சரியே. சரி Jadeja and Pathinaka. சோ இதுதான் இருக்க போகுது. பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ருத்துராஜ் கேக்வாக் மட்டும் ஒரு சேஞ்ச். மேபி தோனி லைக்ஸ் பிளேயிங் ஆல்ரவுண்டர்ஸ். சோ மேபி ஐ எம் ஜஸ்ட் ஃபைண்டிங் சம் வே இந்த ஓவர்டர்னை வந்து எங்கேயாவது அகாமடேட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். பட் யூ நெவர் நோ. அப்படி பார்த்தா சமன்கரனுக்கு வேற நிறைய லைக்ஸ் இருக்குமே. ஆமா கண்டிப்பா தோனி லவ்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ். நாளையில இருந்து சிஎஸ்கே கொண்டு பிளே தோனி டெம்ப்ளேட் தான். நீங்க பாருங்க அந்த ஸ்பின் சோக் இன்னைக்கு ரொம்ப யாரோ ஒரு புத்திசாலி சொன்னாங்க, லைக் 12 hours ஆஃப் ஸ்பின் எல்லாம் சேப்பாக்ல பண்ண முடியாது. நாளைக்கு தலைமை பண்ணி காமிக்கிறான் பாருங்க 12 hours ஆஃப் ஸ்பின் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நாளைக்கு சேப்பாக் மட்டும் பாருங்க. நாளைக்கு ஃபுல் சோக் தான், ஸ்பின் சோக் தான். ஐ திங்க் ரசல் வி கோன் டு சீரியஸ்லி டு வாட்ச் அவுட் பிகாஸ் 2018ல வந்து ஒரு சேப்பாக்ல ஒரு இன்னிங்ஸ் அடிப்பாரு 88 of 36 balls டமால் டிமில் அடிப்பாரு. அந்த கேம் வந்து சிஎஸ்கே சேஸ் பண்ணுவாங்க. சோ சேப்பாக்னா ரசல் இஸ் தி டேஞ்சர் மேன். சாம் பில்லிங்ஸ் அடிப்பாரு ஆக்சுவலா அந்த இன்னிங்ஸ் நினைக்கிறேன். சாம் பில்லிங்ஸ் அடிப்பாரு. சேப்பாக் வந்து சாம் பில்லிங்ஸ் அடிப்பாரு. ஐ திங்க் ரசல் இஸ் கோயிங் டு பீ தி மேன் ஆஃப் தி வாட்ச் அவுட் அண்ட் குவிண்டன் டிகாக் will definitely play. குர்பாஸ்டன் சான்ஸ் இல்ல, குவிண்டன் டிகாக் will play because of his experience. So இதுதான் இருக்க போறது. Team is going to be this for CSK. So I am seeing that maybe எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் அண்ணா தெரியல bro. I want Shreyas Gopal to play ஒரு rookie. ஏன்னா leg spinners have been doing well in this tournament. இன்னைக்கு கூட சுயாஷ் சர்மா நல்லா போட்டாரு, விப்ராஜினிகம் நல்லா போடுறாங்க, and அங்க வந்து திக்வேஜ் ராத்தி நல்லா போட்டுட்டு இருக்காரு. பட் I want Shreyas Gopal to do well. தெரியல பட் மேபி அவங்க ஆடுவாங்களா வந்து ரொம்ப highly doubt தான். So this is going to be my 12th for CSK's game tomorrow. பிரபு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா அதுல? என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சேஞ்சஸ் இருந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து நம்ம வின் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரிபாத்தி தான் வாக்-இன் பண்ண முடியும். வேற யாரும் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தோனி டெம்ப்ளேட்லயுமே யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்தது இல்லை. அப்படி இருக்கப்போ வேற யாருக்காவது ஃப்ரம் நோவேர் வந்து ஏதாவது ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஷ் பேடி, இவரு ரஷீத், ஷேக் ரஷீத் இவங்களெல்லாம் நம்மளால பார்க்க முடியும்னு எனக்கு தோணல. மேபி தீபக் கூட வந்து இட்டரா திருப்பி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காது தோனி டெம்ப்ளேட். அண்ட் எனக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த 12 hours ஆஃப் ஸ்பின் அப்படிங்கிறது வந்து நானுமே எனக்கு இருக்க கருத்து தான். அவர் யார சொல்றாருன்னு எனக்கு தெரியல புத்திசாலின்னு. எனக்குமே வந்து என்னன்னா இப்போ வந்து 12 over கொடுக்கணும்னா நம்ம மொயின் அலியை வச்சுலாம் 12 over கொடுக்கல. தோனி கேப்டனா இருக்கப்பவுமே கூட ஒரு மீடியம் பேசரை வச்சுக்கிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் வச்சுக்கிட்டு தான் ஓவர் கொடுத்துருக்கோம். மொயின் அலியை சும்மா பேட்டர் எல்லாம் ஆடுறப்ப எவ்வளவு வந்து கத்தி இருக்கும், கதறி இருக்கும். நீங்க மொயின் அலியை வந்து என்னதுக்கு நீங்க ஸ்பின்னை யூஸ் பண்ணல, தோனி யாராவது கேள்வி கேட்க முடியுமான்னு சொல்லி பீடாக்ல இருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. பட் ஆனா தோனி பண்றாருன்றப்போ அது கொஸ்டினபிளா வந்தது கிடையாது. 3 overs ஆஃப் த்ரீ ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றோம்னா முதல்ல யூஸ் பண்றதுக்கு தேவை இருக்காங்கிறதையும் பார்க்கணும். அப்போ பவர் பிளே பவுலர் ஒருத்தர் வேணும். அன்சுல் கம்போஜ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஜ் கண்டிப்பா ஆடி ஆகணும். அண்ட் நான் எனக்கு சீரியஸ்லி நான் முதல்ல இருந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுதான் 3 ஸ்பின்னர்ல உங்களால அந்த அளவுக்கு பேங்க் பண்ண முடியாத ஸ்பின்னரா ஆஷனா தான் இருக்காரு. இவங்க ஆஷனா மேல கை வைக்க மாட்டாங்க. தோனின்னா ஆஷனா மேல கை வைக்க மாட்டாரு. பட் அவரோட யூசேஜ் வேற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளால இது பண்ண முடியுமே தவிர்த்து என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஐம் சாரி டு ஸ்டாப் யூ வேர். நாளைக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னா டோன்ட் கெட் சர்ப்ரைஸ்ட் இஃப் ஆஷனா ஸ்டார்ட்ஸ். ஏன்னா டிபிக்கல் சேப்பாக் விக்கெட், சுனில் நாராயண் அண்ட் குவிண்டன் டிகாக் டு ஓபன், தோனி பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ். கண்டிப்பா தலைவா சொல்லிட்டு இருப்பாரு வந்து இல்ல ப்ரோ. இப்ப நீங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன் டோன்ட் பீ சர்ப்ரைஸ் தான் சொல்றேன். ஏன்னா இப்போ திருப்பி கிரிக்கெட் இஸ் கமிங் பேக். டோன்ட் பீ சர்ப்ரைஸ் முன்னாடி என்ன டிபிக்கல் சேப்பாக் விக்கெட்டுக்கு தான் நான் பாயிண்டே சொல்றேன். டிபிக்கல் சேப்பாக் விக்கெட் சொல்றேன். நான் ஆக்சுவலா சேப்பாக் விக்கெட் இருக்குன்னா வருண் சக்கரவர்த்தியும் மொயின் அலியும் முடிச்சு விட்டுருவாங்க மொத்தமா. மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி, சுனில் நாராயண். டிபிக்கல் சேப்பாக்கா இருந்தப்பே தோனி என்ன சொன்னார்னா ஒரு வாட்டி ஃபைனல்ஸ்ல ஐ ஹேவ் செவரல் பைக்ஸ் இன் மை ஹவுஸ் பட் ஐ டோன்ட் ரைட் ஆல் அட் அ டைம் அப்படின்னாரு. சோ அதனால எப்ப தேவைப்படுதோ அப்பதான் வந்துட்டு நான் ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி 2018லயே அவர் சொன்னாரு. ப்ரோ அது ஓகே ப்ரோ. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்றதுனால தோனி வந்து ஓபன் கூட பண்ண வைக்கலாம் ஆஷனாவை. இங்க ஆக்சுவலி யூசேஜ் ஆஃப் ஆஷனாவே கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அண்ட்
நீங்க சொல்ற மாதிரி அந்த சோகால்டு அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்ஷனாக்கு பவர் பிளேல கொடுக்காதீங்கன்னு திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தோனி கொடுத்து அது எடுபட்டுருச்சுன்னா அது வேற மாதிரி, தோனி கொடுத்து அடி வாங்கினா திருப்பி அதே தான் சொல்ல போறாங்க. சோ அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஆக்ஷன் ஆடுறதால காம்பினேஷனே முதல்ல ஒரு மாதிரி ஆகுது. பேட்டிங் வந்து தோனிக்கு கீழே ஒரு பேட்டரும் கிடையாது. ஆஷனா வந்து பிஞ்ச் ஹிட்டரு, ஆஷனா வந்து 40 அடிப்பாரு, டிஎன்பிஎல் அடிப்பாரு. ஐபிஎல் கேலிபர்ல நம்ம வந்து எல்லாருமே சிஎஸ்கே பேட்டர்ஸ், அவருக்கு மேல வர பேட்டர்ஸே என்ன பண்றாங்கன்னு நம்ம பாத்துட்டோம். விக்கி நான் இன்னொரு பாயிண்ட் பிளண்டா சொல்றேன். இன்னைக்கு என்னன்னா இவர் மனோஜன் நினைக்கிறேன் யாரோ ஒரு வசந்த் வந்து நீங்க லைவ்ல வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொன்னாரு. நீங்க சாம் கரனை மேல ஆட விடுங்க அப்படின்றாரு. தட் ஆல்சோ வாஸ் அ வெரி டீசென்ட் ஐடியா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யூ வாண்ட் சம்படி ஹூ கேன் ஹிட் அட் த டாப். எல்லா ரச்சின் அண்ட் கான்வே வந்து ஒரே டெம்ப்ளேட்ல தான் ஆடுவாங்க 2 பேரும். சோ மேபி சாம் கரன் கேன் பி அ பெட்டர் ஹிட்டர். ஏன்னா அவர் அவுட் ஆனா கூட பரவாயில்லதான். சோ அந்த மாதிரி ஹிட்டர்னு சொல்ல முடியாது, மேபி இன்டென்ட் காட்டுன்னு சொல்லி அனுப்பலாம். அவர் அவருமே 6 பெருசா அடிக்க அந்த மாதிரி. சுனில் நரேனை எப்படி கேகேஆர் அனுப்பி விடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம வேணா ட்ரை பண்ணலாம். சுனில் நரேனுக்கு கிளிக் ஆச்சு, ஆனா சாம் கரனுக்கும் அந்த மாதிரி கிளிக் ஆகுமான்னு தெரியாது. பட் ஓகே ஃபைன். என்ன கேட்டா ஸ்ட்ரைட் அவே எனக்கு ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வே ஆடுவாரா தோனின்றது கேள்விக்குறியும் இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்டர், ஒரே மாதிரி. அதுதான் ஏதோ மார்க்கெட்டிங் ஏதோ பண்ண வேண்டி வரும். நான் என்ன சொல்றேன், ஒன் டவுன் வந்து விஜய் சங்கர் அமைச்சிருவாங்களோ, அவரை வந்து கொஞ்சம் சும்மா ரொட்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் தூவே, அப்புறம் ஜட்டு, சாம் கரன். இல்ல சாம் கரன் ஒன் டவுன். சாம் கரன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு நான் இன்னும் தெளிவா சொல்றேன், டிராப் ரச்சின் ரவீந்திரா, டேக் ஜேமி ஓவர்டன். அப்பதான் உங்களுக்கு பேட்டிங்ல ஃபயர் பவர்னு ஒண்ணு இருக்கும். நீங்க நானுமே என்ன சொல்றேன், ஜேமி ஓவர்டனை நீங்க தோனி கீழே வச்சுக்கிட்டா கூட ஒரு குஷன், இல்ல மேல அமுத்தாலும் குஷன். அது டிஃபரன்ஸ். இப்போ அது யாரை தூக்கி பண்ணணும், ரச்சினை தூக்கி பண்ணணும், ஆயிஷாவை தூக்கி கம்போஸ் பண்ணுங்க. அதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஆமா ப்ரோ, ஐ திங்க் நான் என்ன சொல்றேன், ஆஷனா வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபுல் ஓவர்ஸ் நம்ம வந்துட்டு கொடுக்க போறது இல்ல. நூர் அகமதும் ரவீந்திர ஜடேஜாவும் போதும். நான் என்ன சொல்றேன், ஆஷனாவை எடுத்துட்டு ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரி ஒருத்தரை திரும்ப கொண்டு வாங்க. உங்களுக்கு அந்த கடைசியில தான் பேட்டிங் ஆடுறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும். இல்ல நான் பிராக்டிகலா சொல்றேன். நீங்க பாருங்க, 20 நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இவங்களை பத்தி பேசினா முடியாது. ஏன்னா நம்ம என்னென்னமோ சொல்லுவோம், அதை பண்ண மாட்டாங்க. முகேஷ் ஆனா பேலன்ஸே இல்ல ப்ரோ, பேட்டிங்கே இல்ல ப்ரோ. நான் ஏன் சொல்றேன்னா சிஎஸ்கே வந்து அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் தான் பண்ணுவாங்க. we are going with the first change. Ritu is injured, so he comes in. கேப்டன் வேறல. இப்ப ஆக்சுவலி நாளைக்கு ஆட போறதுதான் தோனி கேப்டனா இருந்தா என்ன லெவன்ஸா இருக்குமோ அது. அவங்கதான் அடுத்து ஒரு 4 கேமுக்கு ஆடுவாங்க. அதுல இருப்பாரு, அது ஆஷ் இருப்பாரு. இது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், நல்லா இருக்குது ஆக்சுவலா கேக்குறதுக்கு. நாளைக்கு ஆர்டர் 11 தான் வந்து தோனி வச்சு இருந்தா ஆர்டர் 11. சோ இட்ஸ் ஆக்சுவலி a good point. தோனி வச்சு இருந்தா ஆர்டர் 11 அவங்களுக்கு என்ன ரோல்ஸ்ன்றதும் நாளைக்கு தான் தெரியும். ஆஷனை பவர் பிளேல யூஸ் பண்ணா பவர் பிளேல 2வது ஓவர் போடுவாரா 6வது ஓவர் போடுவாரான்றதும் நாளைக்கு தான் தெரியும். அதே மாதிரி தோனியுமே வந்து 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் அசிஸ்ட் இருக்கு, மேல விக்கெட் இருக்குன்னா தான் கொடுத்திருக்காரு. தவிர்த்து நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கோம் ஜட்டு 2 ஓவர்ல கட் பண்ணி இருக்கிறதெல்லாம். அது ருத்து பண்ணா நமக்கு வந்து ருத்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாருன்னு தோணுது. தோனி பண்ணா அந்த மனுஷன் கரெக்டா தாங்க பண்ணுவான்னு நமக்கு தோணுது. அது வந்து அது திருப்பியும் எல்லாருக்கும் இருக்க அந்த மைண்ட் செட்லயே நம்மளும் பாக்குறோம் தான் என்னோட கருத்து. ஆக்சுவலா என்னோட கட் ஃபீல் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு 2021லயே வந்துட்டு தோனி வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு நான் டீமை செட் பண்ணும். ஸோ அதனால இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்துட்டு கண்டிப்பா எனக்கு தெரியல, இது வந்துட்டு லாஸ்ட் சீசனோ இல்ல இதுக்கு அடுத்து 2 சீசன் ஆடுறாரோ தெரியல. மேபி ஹில் ட்ரை டு செட் அப் சம் யங்ஸ்டர்ஸ் தான் எனக்கு தோணுது. ஏதோ ஒரு கட் ஃபீல் எனக்கு தோணுது. நாளைக்கு வந்துட்டு தோனி வில் கம் அப், ஷேக் ரஷீத் ஆடுறான்பா, ஆண்ட்ரி சித்தார்த் வராம்பா, அந்த மாதிரி சம்திங் ஏதோ நம்ம சொன்ன 3 சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியாது. நீங்க சொன்னதுல தான் தோணுது, நான் யோசிக்கல. ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்காங்க 5 மேட்ச்லன்றது அவர் பார்த்துதான் இருக்காரு. இப்போ கேப்டன்சி அவர் கைக்கு போயிருக்கு. அப்ப வந்து அவர் கையில எடுத்துக்கிறப்போ அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி வருதுல்ல. அது நாளைக்கு பதில் தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் இன்டென்ட் இல்லங்க, நம்ம வந்து இதுக்கு மேலேயாவது வந்து இன்டென்ட் இருக்க மாதிரி ஆட்களை மாத்தி விடணும்ன்ற ஆட்கள் இருக்காரா இல்லைன்றது நாளைக்கு தான் தெரியும். இந்த சஸ்பென்ஸோட முடிப்போம். இந்த சஸ்பென்ஸோட முடிப்போம். அதுதான் என்னோட தாட். அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியும். திருப்பி அதே டெம்ப்ல தான் ஆடிருக்காங்கன்னா அப்ப வந்து ஆல்ரெடி வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி அவருமே பார்ட்டா இருந்திருக்காரு இந்த 11ன்றது நமக்கு தெரிய வரும்.
அது தெரியல பட் பிளேயர்ஸ் அதுவா இருந்தாலும் யூசேஜ் ஆஃப் பிளேயர்ஸ் அண்ட் ஃபீல்டு போலிங் ரொட்டேஷன் இதெல்லாமே மேன் டு மேன் மாறும். அது நீங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு ருத்துராஜுக்கு எடுத்துட்டாலும் மாறும், பட்டிடாருக்கு ருத்துராஜுக்கு எடுத்துட்டாலும் மாறுங்கிறப்ப தோனிக்கு ருத்துராஜுக்கு எடுத்துட்டாலும் மாறும். இது வந்து தெர் இஸ் நோ என்ன சொல்றது சர்ப்ரைஸ் இன் இட். ஸோ தோனி வேற மாதிரி தான் யூஸ் பண்ணாரு, அதுக்கு வேற மாதிரி இதுதான் நடக்கும். பட் இன்னொன்னு என்னன்னா சிஎஸ்கே ஆக்ஷன்ல தவறு பண்ணிருக்காங்கன்றது உண்மை, பவர் ஹிட்டர்ஸ் இல்லைங்கிறது உண்மை, மிடில் ஆர்டர் வீக்கா இருக்குன்றது உண்மை, தோனியை தவிர 6 ஹிட்டர்ஸ் யாரும் இல்லைங்கிறது உண்மை. இதை வச்சு இந்த டீம் என்ன பண்ண போறாரு, இல்ல பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ண போறாங்களா, இதுதான் நாளைக்கு தெரிய போகுது. பார்ப்போம். எதாவது நினைக்கிறீங்களா? அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். கம்போஸ் இப்பவும் வரலன்னா சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பா, அவ்வளவுதான் என்னோட தாட். இதுதான் இப்ப இல்லன்னா எப்பவும் இல்ல, இப்ப இல்லன்னா எப்பவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ இல்ல சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்டே அதுதான். சிஎஸ்கேவோட இதுல 2 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி, அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. 2 வருஷம் இருந்திருக்கான் பெஞ்சில, சோ அந்த பையனை ஆட விடலாம் அப்படின்ட்டு. பட் ஹோப்ஃபுல்லி எனக்கு ஏதோ சம்திங் கட் ஃபீல் சொல்லுது, தோனி வில் என்ன சொல்றது, தீபக் கூடாவை பாத்துட்டாரு, விஜய் சங்கரை பாத்துட்டாரு, ராகுல் திரிபாத்திய பாத்துட்டாரு, ஸ்ட்ரெயிட்டாவே கொண்டு வா ஷேக் ரஷீது. இந்த 2008 டெம்ப்ளேட்டுக்கு தான் போகணும். ஏன்னா இது வந்துட்டு இன்னொரு ஸ்டார்ட், ஒரு லெகசி முடிஞ்சு அடுத்த ஒரு ஸ்டார்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு தயவு செஞ்சு நம்ம என்னதான் கும்பிட்டாலும் அவர் கடைசியில அவர் மாஹிவே தான் அது. பட் ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு டீமை செட் பண்ணி கொடுத்துட்டு போங்க ருத்துராஜுக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்கல. 5 மேட்ச்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்துருக்காரு அவருமே. இப்ப இதுக்கு மேல வந்து அவரு சார்ஜ் எடுத்து ஏதாவது பண்ணணும்னு பண்ணல, கேப்டன்சி கிடைச்சோம்னா நம்ம வந்து இவங்க எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு என்ன போட்டு உதச்சிருக்கோம், ருத்துராஜ்னு பிளெமிங்க உதச்சிருக்கோம். இவரும் திருப்பியும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ண போறது இல்ல, அதே பிளேயர்ஸ் தான் வச்சு ஆட போறோம். அதே பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இல்ல ஆமா, வேற உதைக்கிறது இல்லாம கேட்டு வேற வழி கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா பிளைண்டா சப்போர்ட் பண்ண கூடாது. அவள்தான் நான் திருப்பி சொல்றேன், என்னால வந்து ஆஷனா வந்து நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட அவரால பேட்டிங் லைனப் வீக்கா தெரியுதுங்க. இது என்னால ஒத்துக்க முடியாதுங்க. அவர் நல்லா பண்ணி கொடுத்தாலும் பேட்டிங் சுத்த படுமோசமா தெரியுது. ஆஷனா கீழே வரதால நம்பர் 87ல வரதால, நம்பர் 87ல விப்பிராஜ் நிகம் இவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அசுதோஷ் எல்லாம் முடிச்சு விட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. நாளைக்கு ஏதாவது முடிஞ்சத பண்ணுங்க. என்னோட ஃபேவரட்ஸ் கேகேஆர் தான், நான் ஸ்ட்ரெயிட்டாவே இப்பவே சொல்றேன். நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபேவரட்ஸ் யார்? கேகேஆர். நோ தோனி. ஒண்ணு தோனி வராருங்கிறனால வந்துட்டு நீங்க சிஎஸ்கே அப்படின்னீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்துட்டு பேசினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். சோ அதனால அந்த மாதிரி நான் ஆமா அதே டெய்லர் அதே வடக. See, let the best team win tomorrow. Yeah, but I always back the team which I keep supporting since 2000. மேட்டர் என்னன்னா இங்க வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ற டீம் யாருன்னு கேட்கல, யாரு ஜெயிப்பாங்கங்கறதான் கேக்குறோம். நானுமே சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நான் மட்டும் என்ன போயிட்டு கேகேஆர் கோபுரலோபுர ஜீத் பலே நான் கத்த போறேன்? நானும் நாளைக்கு சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ண போறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி who will going to win, who has much strength is கேகேஆர். அதுதான் நம்ம சொல்றோமே தவிர்த்து நாளைக்கு நானும் வந்துட்டு சிஎஸ்கே ஜெர்சி போட்டு தான் உட்காருவேன். ஸ்பின்னிங் ட்ராக்லாம் குடிச்சு ஏதாவது பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டருக்கும் அடிக்க வராது. தூபேக்கு 2 பால் அடிச்சா 3வது பால் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. சோ வருண் சக்கரவர்த்தி will be the game changer for me. யாரு உங்களோட வேல்யூபிள் பிளேயர்னு சொல்லுங்க, முடிச்சிடலாம். எனக்கு நாளைக்கு வேல்யூபிள் பிளேயர்லாம் யாருன்னா வந்து ஆண்ட்ரே ரஸ் தான். ரஸ் has been always doing well against CSK. So அவரு and CSKல வந்து வேல்யூபிள் பிளேயர் will be somewhere around கான்வே ஆட்டார்னா கான்வே. சோ எனக்கு சிஎஸ்கேனா ஜட்டு அவர் அங்கனா வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா ஜட்டு வந்து ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன், 2 விக்கெட் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சோ அவரு கரெக்டான யூசேஜ் கிடைக்கும் நாளைக்கு தோனி கிட்ட. சோ ஜட்டு அந்த சைடு வந்து வருண் சக்கரவர்த்தி. பிரபு இல்ல நான் வந்துட்டு ஆக்சுவலா அந்த சைடு வந்துட்டு எனக்கு இன்கேஸ் மொயின் அலி ஆடினாருன்னா மொயின் அலி வந்துட்டு அந்த இம்பாக்ட் கொடுப்பாரு. அண்ட் ஐ பேட்லி வாண்ட் ரிங்கு டு பெர்ஃபார்ம். ரிங்கு வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு அந்த ஸ்லம்ப் அப்படியே கொஞ்சம் டவுன்ஃபால் போயிட்டு இருக்கு. அவர் திரும்ப லாஸ்ட் மேட்ச் நான் யாரு அப்படின்னு காமிச்சாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ரிங்கு. நம்ம சைட்ல வந்துட்டு எய்தர் ஆஃப் டெவான் கான்வே ஆர் ரவீந்திர ஜடேஜா தான். ஏன்னா இவங்க டெவான் கான்வே கொஞ்சம் டச்சுக்கு வந்துட்டாரு, ரவீந்திர ஜடேஜாவும் கொஞ்சம் அவரோட பவுலிங்ல கொஞ்சம் இம்பாக்ட் கொடுத்தாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இதான் இந்த 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. 2 பேர் கேகேஆர் சொல்லிருக்கீங்க. I'm going to back CSK and I feel they're going to make a change tomorrow. They're going to win. They're going to turn the tables tomorrow. So let's hope for the best. சந்தோஷம். வின் பண்ணலையா? All three saying KKR will be bad, but I genuinely support CSK and I want them to win tomorrow. So ஓகே, லெட்ஸ் see guys. நாளைக்கு மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் வரதுக்கு ட்ரை பண்றேன். எப்பவுமே சிஎஸ்கே மேட்சஸ் லைவ் வர மாதிரி. இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கீன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது
மிஸ் பண்ணி கீழே and thank you so much for supporting. நாங்களும் எல்லா வீடியோஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப thanks for supporting. Keep supporting as always. Thank you. Okay. It's me Vicky signing off with Prashad and Prabhu. Cheers guys. Have a good day.